Taste the Daily. கொடைக்கானலில் இருந்து சென்னை செல்லும் அரசு விரைவு பேருந்தில் முக்கிய உடைமைகளை பறிகொடுத்தது குறித்து ஒருவர் வேதனை தெரிவித்திருப்பது பரபரப்பானது. வடகொஞ்சியை சேர்ந்த அசோக்குமார் கடந்த 5ஆம் தேதி சென்னை செல்ல அரசு பேருந்தில் பயணம் செய்துள்ளார். பேருந்து 20 கிலோமீட்டர் தூரம் சென்றதும் வேறு சில பயணிகள் பேருந்தில் ஏறும்போது லக்கேஜ் வைக்கும் கதவு திறந்திருந்தது குறித்து நடத்துனரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது தனது உடைமைகள் காணாமல் போனது தெரிந்து அதிர்ச்சியடைந்த அசோக்குமார் முக்கிய ஆவணங்கள் அடங்கிய உடைமைகள் மீட்கப்பட வேண்டும் என்றும் ஸ்டாலின் மாடல் அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேதனையோடு வலியுறுத்தியுள்ளார். சாயந்தரம் 6:30க்கு எஸ்சிடிசி பஸ்ஸில் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணேன். 6ஆம் நம்பர் சீட்டில் புக் பண்ணி நான் சென்னை கிளம்புறதுக்காக வந்தேன். நான் தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஏறினேன். லக்கேஜ் பாக்ஸில் வச்சுட்டு பேட்டரி பாக்ஸ் பக்கத்தில் இருந்த பாக்ஸில் வச்சுட்டு ஏறினேன். நான் ஏறினதுக்கப்புறம் மற்ற கஸ்டமர்ஸ்லாம் ஏறினாங்க. பஸ்ஸும் கிளம்பிச்சு. 6:30க்கு மேலே பஸ் கிளம்பிச்சு. 25 கிலோமீட்டர் கிட்ட கிராஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பயணி ஏறும்போது அவங்க லக்கேஜ் உள்ளே வைக்கிறதுக்கு பார்க்கும்போது ஒரு டோர் ஓப்பனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னோட ட்ரெஸ்ஸும் உள்ளே தான் வச்சுருந்தோன்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கி போய் செக் பண்ணும்போது என்னோடய சூட் கேஸும் பேக்கும் ரெண்டுமே அது மிஸ் ஆகிருந்துச்சு. என்னங்க இப்படி மிஸ் ஆகிருக்கு, எதனால அப்படின்னு கேட்கும்போது அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. கோவை அருகே திமுக கவுன்சிலரின் உதவியாளர் ஒருவர் 3 பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலிகோணம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீ சங்கர் என்பவர் 59வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் தீபா இளங்கோவின் உதவியாளராக இருந்துள்ளார். இவர் கவிதா என்ற பெண்ணை திருமணம் செய்து 9 வயதில் மகள் உள்ள நிலையில் வேறு ஒரு பெண்ணை 2வது திருமணம் செய்துள்ளார். முதல் மனைவி கவிதாவுக்கு முன்னால் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் இச்சைக்கு ஆளாக ஏமாற்றியுள்ளார். இது குறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீசங்கர் திமுக கவுன்சிலரின் உதவியாளர் என்பதால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே நடைபயிற்சி சென்ற 60 வயது மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 10 சவரன் தங்கச் செயினை மர்ம நபர் ஒருவர் பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமாதானபுரம் மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த ஆஷா என்ற மூதாட்டியை நோட்டமிட்ட 40 வயது மதிக்கத்தக்க மர்ம நபர் அவரது கழுத்தில் இருந்த தங்கச் செயினை பறித்துவிட்டு தப்பியுள்ளான். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போலீசார் ரோந்து பணியை சரிவர செய்யாததால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.